ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா உங்கள் மிர்ஃபினா. இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரக்ஷாபந்தனுக்காக ராக்கி க்ளே த்ரெட் வச்சு பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம ராக்கி பூக்கட்டுற நூலில் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபெவிக்ரில் க்ளே எடுத்திருக்கேன். இதில் 2 கலர் இருக்கும். அந்த 2 கலர்லேயும் ஒரே அளவாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ரெண்டையுமே நல்லா கலந்துக்கணும். கலக்கிறதுக்கு முன்னாடி கையில் நல்லா பவுடர் போடணும். நம்ம யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் இல்லைன்னா பழசாக இருக்கிற ஏதோ ஒரு பவுடர் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் கலக்கும் போது கையில் ஒட்டாமல் வரும். நல்லா கலக்குனதுக்கப்புறம் 2 கலருமே கலந்து ஃபுல்லாக ஒயிட் கலரில் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு டைல்ஸ் எடுத்திருக்கேன். அதில் பவுடர் போட்டுட்டு அந்த க்ளேயில் ஃபுல்லாக பவுடர் தேய்ச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் குச்சி வச்சு க்ளேவை தேய்க்கிறேன். ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி தேய்க்கணும். தேய்க்கும் போது ஒரே பக்கமாக மட்டும் தேய்க்காமல் திருப்பி போட்டும் தேய்க்கணும். எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு 2 பக்கத்துலேயும் கட் பண்ணிக்கிறேன். சென்டரான பீஸ் கிடைக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த பீஸோட 2 சைட்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி லைட்டாக அமுத்தி விடணும். ஊசி இல்லைன்னா சேஃப்டி பின் ஏதோ ஒன்று வச்சுட்டு க்ளே மேலே பிரதர்னு எழுதிட்டு ஒரு ஹார்ட் போடணும். க்ளே மேலே பின் வச்சு ரொம்ப அமுத்தி எழுதாமல் மேலே லைட்டாக எழுதணும். ரொம்ப பொறுமையாக எழுதுங்க, இல்லைன்னா க்ளே பிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் நீங்கள் தேய்ச்சி மறுபடியும் எழுதுகிற மாதிரி இருக்கும். குச்சி இல்லை பெயிண்ட் ப்ரஷ் ஏதோ ஒன்று வச்சுட்டு க்ளேவோட 2 பக்கமும் ஓட்டை போடணும். முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் நல்லா ஹோல்ஸ் இருக்கணும். இப்போ க்ளேயில் டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. இது நல்லா காயணும். க்ளே நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் க்ளேவோட ஃப்ரண்ட்டு பேக் சைடில் சில்வர் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா க்ளேவோட ஓரத்தில் காப்பர் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். க்ளேயில் ஏற்கனவே எழுதியிருக்கிறதுக்கு மேலே பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு பிரதர்னு எழுதியிருக்கேன். பக்கத்தில் இருக்க ஹார்ட்டுக்கு ரெட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்காது ஃபெவிக்ரில் அக்ரலிக் பெயிண்ட் பண்ணதெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே நெயில் பாலிஷ் ஷைனர் அடிச்சிருக்கேன். வார்னிஷ் இல்லைன்னா ஷைனர் ஏதோ ஒன்று அடிச்சுக்கலாம். உல்லன் த்ரெட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஒரே அளவு எடுத்துட்டு அதோட ஒரு கார்னரில் கம் போட்டு அது 2யும் நல்லா ஒட்டணும். அதுக்கப்புறம் அது ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக ஒட்டணும். 2 கலர் நூலையும் நல்லா டைட்டாக சுற்றி பின்னணும். நீங்கள் சுற்றும் போதே டைட்டாக சுற்றுனீங்கன்னா தான் நீங்கள் நாட் போட்டு முடிக்கும் போது அது கொஞ்சம் லூஸ் ஆகும், அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பின்னிட்டு லாஸ்ட்டில் எப்படி நாட் போடணுன்னா, நம்ம விரலில் நூலை சுற்றிட்டு அதுக்கப்புறம் நூலோட எட்ஜை உள்ளே விட்டு நல்லா டைட் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கீழே நூலை பிரித்து விடணும். ரொம்ப நீளமாக விடாதீங்க, கொஞ்சம் சின்னதாக விட்டிங்கன்னா தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரே அளவில் மொத்தம் 2 நூல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நூல் எடுத்துட்டு க்ளேவோட ஒரு பக்கம் ஹோலில் போட்டு அதை ஒரு நாட் போடணும். நாட் நல்லா டைட்டாக போடுங்க. 2 நாட் நல்லா டைட்டாக போடுறேன். நாட் கீழே பக்கமாக இல்லாமல் சைடில் இருக்கிற மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி போடுங்க. அப்போ தான் கட்டும்போது கையில் குத்தாமல் இருக்கும். நாட் போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடணும். உங்களுக்கு எந்த அளவு நூல் நீளம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நூல் அளவு எடுத்து ஹோலில் கட்டுங்க. ரொம்ப நீளமாக விட்டிங்கனாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. கீழே நம்ம எக்ஸ்ட்ரா டிசைனுக்காக விட்டுருக்க அந்த நூலையும் அளவாக கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ளே த்ரெட் வச்சு நம்மளே ராக்கி ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இந்த ராக்கியை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ளே பீஸ் மட்டும் சரியான சைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குண்டாக இருந்தால் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ரொம்ப ஒல்லியாக பண்ணிங்கன்னா கட்டும் போது உடஞ்சிரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். காட் bless you all.